ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ்ஷு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பாஸ்தா தான் பண்ண போகிறேன். இந்த பாஸ்தாவை சிம்பிளாக டேஸ்ட்டாக சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்யுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறது எதுக்காகனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். தண்ணி நல்லா கொதித்த உடனே 300 கிராம் அளவுக்கு பாஸ்தாவை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே சேருங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த அளவு நல்லா வெந்த உடனே தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துடலாம். வடித்து வச்சுருக்கிற பாஸ்தாவில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, சூட்டில் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதனால தான். குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிடும் போது நல்லா வேக வச்சு கொடுங்க. ஷேப்பு முக்கியம் கிடையாது, ஷேப்பு உடஞ்சாலும் பரவாயில்ல. நல்லா வேக வச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும், அதுதான் ஆரோக்கியமானது. அடுத்ததாக ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடேறினோடனே ஒரு பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி, கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவு நல்லா வதங்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளின்னு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினோடனே தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதை நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகினவுடனே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெண்ணெய் உங்ககிட்ட இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பொடியாக கட் பண்ண கேரட், பொடியாக கட் பண்ண பீன்ஸு, பட்டாணி இருந்தால் பட்டாணி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ப்ளைனாக செஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை இந்த காய்கறி கூட சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இது, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு காய்கறி வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு வந்த உடனே வேக வச்ச பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இதை ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஒட்டி டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு கிரேவி இப்போதான் இன்னும் கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். நல்லா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.